நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, "சார் எனக்கு இந்த மாதிரி வந்து தண்ணியில ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்குது. எனக்கு சாஃப்ட்னர் போடணும். நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதேமாரி வாட்டர் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு பார்த்து செக் பண்ணி சொல்கிறீங்களான்னாங்க." "ஓகே சார், ரிப்போர்ட் அனுப்புங்க பார்த்து சொல்கிறேன்னு." நியூவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் சார். ப்ளஸ் வந்து டேங்க்கில் வந்து இப்போ தான் வைக்கிறோம். ப்ரெஷர் மோட்லேருந்து தண்ணி வெளியே போகிற மாதிரி எனக்கு ஃபிட் பண்ணி கொடுங்க சாஃப்ட்னரு. ப்ளஸ் என்னென்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வீணாக போகக்கூடாது. அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இன்னும் தண்ணி கூட நான் டேங்க்கில் ஏற்றலை. இன்னும் வீடும் கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பக்காவாக பண்ணி கொடுங்கன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததுல தண்ணியில் வந்து ஹார்ட்னஸ் 600. ஓகே சார் பண்ணேன் சார். ஹார்ட்னஸ் 0 பண்ணி கொடுத்துட்றேன் சார்ன்னேன். ஓகே சார் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சார் அட்வான்ஸ் போட்டாங்க. நம்ம டேரெக்டாக சைட்டுக்கு போயாச்சு. சைட் பார்த்தா நியூலி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக முடிக்கல. ஏன்னா எல்லாமே வுட்டு வச்சு படிக்கட்டு போடுறதுனால இப்போ எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமாக மேலே கொண்டு வந்தாச்சு மெட்டீரியல் எல்லாமே. மேலே கொண்டு வந்துட்டு கஸ்டமருக்கு நம்ம எங்கே ஃபிட் பண்ண போகிறோம்னு எல்லாமே சிலிண்டர் எல்லாமே வச்சு காட்டியாச்சு. ப்ரெஷர் பம்ப்லேருந்து எங்கே லைன் எடுப்போம்னு எல்லாமே சொல்லியாச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். ரெசின் வந்து நம்ம இம்போர்ட்டட் ரெசின் தான் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சாஃப்ட்னர்னால் என்ன, சாஃப்ட்னர்னால் என்னன்றதை கேட்குறாங்க. சாஃப்ட்னர்னால் என்னென்னா, இந்த ரெசின் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ரெசின் தான் வந்து சாஃப்ட்னஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சால்ட்டு கொடுக்கணும் அதுக்கு. அது வந்து சோடியம் குளோரைடு வந்து என்ன ஆகும்னா உள்ளே போனோன்னா அது ஹார்ட்னஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி நமக்கு எல்லாமே அவுட்புட்டில் ட்ரெயினில் வெளியே போயிடும். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஹார்ட்னஸ் ரிமூவரு, ஓகேங்களா. இது வந்து பிரேக்கர் கிடையாது. ஹார்ட்னஸ் அப்சர்வ் பண்ணி நமக்கு டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சில வந்து மிஷின்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கோசம் இது பண்ணுற ப்ரெஷர் மூலமாக நமக்கு வந்து பிரேக் பண்ணி கொடுக்கும். இது அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் பண்ணி தான் நமக்கு எல்லாம் பண்ணோம். இந்த சாஃப்ட்னர் என்ன பண்ணணும்னா, நம்ம போர் வாட்டர் போகிற லைன்லையும் ஜாயின் பண்ணலாம், ப்ரெஷர் பம்ப் அவுட்லேயும் ஜாயின் பண்ணலாம். நமக்கு போர் வந்து ஓவர் ப்ரெஷராக இருந்ததுன்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் இருந்ததுன்னா ப்ரெஷர் பம்ப் அவுட்டில் போட்டுக்கலாம். இது இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸில் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா, நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி சால்ட் வந்து அதுக்கு ரீஜென்ரேஷன் ஆகணும். அப்படி ஆனால் தான் உங்களுக்கு சாஃப்டான தண்ணி வந்து எப்பயுமே கிடைக்கும். முக்கியமாக என்னென்னா, நம்ம பக்கத்தில் வந்து பிரெயின் டேங்க் கொடுத்துருக்கோம். அந்த பிரெயின் டேங்க்கில் வந்து மந்த்லிக்கு தேவையான ஒரு 25 kg உப்பு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மந்த்லி நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும், பக்கவாக இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் வந்து நமக்கு சாஃப்ட்னரோட ப்ரொசீஜர். நமக்கு கிரவுண்ட் வாட்டர்லேருந்து வர்றது வந்து தண்ணி ஆடாக வரும். இதுக்குள்ளே போய் வரும்போது சாஃப்டாக வரும். ஏன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்து ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சாஃப்ட்னஸாக நமக்கு கொடுத்துரும். அந்த திருப்பி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து வரல அப்படின்னா நம்ம சால்ட் ஏற்றினா மட்டும்தான் நமக்கு திருப்பி 100% ரிசல்ட் வரும். மஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் சால்ட்டு போட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து ஹார்ட்னஸாக தான் திருப்பியும் பழைய மாதிரியே வந்துடும். இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜரு. மற்றபடி மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. 5 இயர்ஸ்ன்றது நார்மலாக இதோட லைஃப் வரும். நீங்கள் பக்காவாக சால்ட்டை ஏற்றி சக்கிங் எல்லாமே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல லைஃப் வரும். 5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் கூட லைஃப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெசின் வந்து இம்போர்ட்டட் ரெசின் தான் போடுறோம். இம்போர்ட்டட் ரெசின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி மோர் அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ எடுக்கிறதா எடுக்கிறீங்க, நல்லா பிரம்மாண்டமாக எடுங்க. உங்கள் வீடு வரணுமா இப்படி யூடியூப்பில் உங்கள் வீடு பக்கா அடிக்கிறீங்க. அதான் வந்து ஏதோ ஒரு படத்தில் வளர்ச்சி வச்சுக்கே தரல எடுத்துட்டாங்கன்னா காலில் இருக்கிறாங்க. 2 பேர் எடுப்போம் ரோலிங்கில் எடுப்போம்.
மீன் தொட்டிக்கெல்லாம் ஒரு லைன் கொடுக்க போறீங்களா? ஆமாம். என்ன மீன் வாங்க அதை போறீங்கப்பா? எல்லாம் ஃபிஷ்ஷு. இல்லை டேங்க் வாங்கணுன்ற நீ சாப்பிடணும்ல ஹோட்டல் தானே. ஆமாம் பச்சிக்குது எனக்கும். எங்க இருக்குன்னே எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ நம்ம இந்த ரைட்டு திரும்பணுமா? அந்த ரைட்டு திரும்புவோம். அது குப்பைக்காடு இது நல்லா இருக்கும். பள்ளியாசல் மெயின் ஏரியா சூப்பராக. இதில் தான் வந்தேன் நான் வரும்போது. நமக்கு அந்த அந்த இது லைனில் இருக்கணும். ஓகே இது கூட ஓகே தான். நல்லா இருக்கும். ஓகே ஓகே சொன்னாங்க. அதான் பில்லர் வச்சு இது போட்டுட்ருக்காங்க. இந்த ரைட்டு தானே நம்ம? போயிடுவோம்மா எண்டுக்கு. வரோம். இதே ஒரு நிமிஷம் ஆகி போச்சு. தண்ணியை நான் செக் பண்ணி எல்லாம் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். அதனால நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடுறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து நமக்கு ரா வாட்ரு ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு TH2 TH5 இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. இப்போ இது 5 சொட்டு விட்ருக்கேன். இது வந்து TS2. இந்த 5 சொட்டு விட்டோன்னே இந்த தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குது? பிங்க் கலரில் இருக்குது ஓகேங்களா. இதே வந்து நம்ம ஹார்ட்னஸ் தண்ணியை செக் பண்ணது வந்து ப்ளூவாக இருக்கும் இந்த 5 சொட்டுலேயே ஓகேங்களா. இப்போ நம்ம ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பவுட்ரு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம TH2 போட்டோம்ல, இது நம்ம வந்து 6 ட்ராப் போகும். இது 6 போட்டோம். நமக்கு அது என்னாச்சு? பிங்க் கலரில் இருந்ததுல்ல, இப்போ நமக்கு இது ப்ளூ கலரில் இருக்கும் ஓகேங்களா. இதான் ரிசல்ட். இப்போ நம்ம TS5 யூஸ் பண்ணல. இப்போ என்னன்னா நானே செப்பரேட்டாக அதுக்கு வைக்கிறேன். மேனுவலாக கூட நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணி எப்படி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வளவளப்பாக இருக்கும். ஃபைனலாக கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ ப்ரெஷர் பம்ப் அவுட்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்தாச்சு. கஸ்டமர் அதேமாதிரி மிட்-நைட் 2 o'clock ரீஜென்ரேஷன் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுங்கன்னாங்க. அதேமாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு வாட்டி லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தண்ணியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை அங்கேருந்து செக் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.